அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகவாதி பேசுகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கலான்னா, இந்த சிவனடியாருங்களை பற்றி பார்க்கலாம். இந்த சிவனடியாருங்கன்னு சொன்னாவே சிவனுடைய அனுகிரகம் பெற்று எனி டைம் சிவனே கதின்னு இருக்கிறவங்கள தான் சிவனடியார்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆசீர்வாதமும் எப்போவும் எனக்கு இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில சிவனடியாருங்க நானும் சிவனடியாருன்னு தான் சொல்லிவிட்டு தேவையில்லாத காவியை வெட்டி கட்டிக்கின்னு பட்டையை அடிச்சிக்கின்னு அவங்களுடைய தேவைக்காக சில ஃபால்ட்டு மேலே ஃபால்ட்டு பண்ணியிருக்கிற சிவனடியாருங்களையும் நான் பார்த்துருக்கேன். இவங்க நல்லதுக்கு தான் இந்த வீடியோவே நான் வெளியே விடுறேன். இந்த சிவனடியாருன்ற பாதை எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நேர்மையாக இருக்கணுமேன்றதுக்காக தான் தவிர, தப்பு மேலே தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த சிவனடியார் பாதை கிடையாதுங்க. நீங்கள் சிவனடியாருன்ற பட்டத்தை வாங்கிட்டாவே அதுக்கான ரூட்டு கரெக்டாக போதான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே அதுக்கான ரூட்டை நீங்கள் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணி விட்டுனே இருக்கும். அதுதான் அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அதை விட்டுட்டு நம்மளை போய் யார் என்ன ஏது கேட்க போகிறான், நம்ம சௌகரியத்துக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை எப்போவுமே டென்ஷன் மேலே டென்ஷனாக வச்சுக்கோங்க. அதுதாங்க அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் நார்மலாக இருக்கிறதும் நார்மலாக இல்லாததுக்கும் நீங்கள் செய்கிற செயலை பொறுத்து தாங்க. நான் உங்களை விட வயசில் சின்னவனாவோ பெரியவனாக இருந்தாலும் நான் மனசில் பட்டதை சொல்கிறேங்க. சிவனடியாருன்றதுக்கு எல்லாருக்குமே அந்த தகுதி கிடைக்காதுங்க. அந்த தகுதி கிடச்சி யூஸ் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப பேர் தடுமாறின்னு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நினச்சி தான் இந்த பதிவை நான் வெளியே விடுறேன். நீங்கள் நல்லா இருக்கிறதும் நல்லா இருக்காததும் நேர்மையாக போகிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்கிறது. நன்றி, வணக்கம்.